This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு SS பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கேட்டகரைஸ்டு ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டெயின் இன் இட். அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வச்சு தான் அதை வந்து எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனாமியல் அப்படின்னா when an algebraic expression contains only one term it is called monomial. அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் இருந்தது அப்படின்னா அதை வந்து மோனாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 2xy, இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டேர்ம் தான், 3y ஸ்கொயர் ஒரு டேர்ம் தான். ஸோ இது வந்து எதுனா மோனாமியல். நெக்ஸ்ட்டு பைனாமியல். When an algebraic expression containing two terms is called binomial. அதாவது ஒரு algebraic expressionல 2 terms இருந்தது அப்படின்னா அதை வந்து binomialனு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 3x plus 2y, x square plus y square, 7a minus 2b. இந்த 3 எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. ஸோ இது வந்து binomial. Next, trinomial. When an algebraic expression containing 3 terms is called trinomial. Example, 2a plus b minus c, 7y plus 2y square minus 3, x square plus y square minus 2y. அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் 3 டேர்ம்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ட்ரைனாமியல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் எக்ஸாம்பிள்லையும் 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 3 டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ட்ரைனாமியல் கேட்டகரியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பாலினாமியல் when an algebraic expression contains more than one term is called polynomial. அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஒரு டேர்மை விட அதிகமாக இருந்தாலே அது வந்து பாலினாமியல் அப்படின்னு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், 2y + 7 + x - x ஸ்கொயர். இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. இட்ஸ் கம்ஸ் அண்டர் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு 8a + 2b ஸ்கொயர் - b + c. ஸோ இங்கே மொத்தம் 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. இதுவும் வந்து பாலினாமியலில் வருது. நெக்ஸ்ட்டு 3y + 4x - 5 வருது. ஸோ இங்கே மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குது. இதுவும் வந்து பாலினாமியலில் வருது. ஸோ பாலினாமியலில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்முக்கு மேலே வருது எல்லாமே பாலினாமியல் தான். ஸோ இப்படி பார்க்கும்போது பைனாமியலில் ஒரு டேர்முக்கு மேலே வருது, அதாவது இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஸோ இதுவும் என்ன சொல்லுவாங்க, பாலினாமியல்னு தான் சொல்லுவாங்க. ட்ரைனாமியலில் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டேர்முக்கு மேலே தான் 2 டேர்ம் வரதுனால இதையும் என்ன சொல்லலாம், பாலினாமியல்னு சொல்லலாம். ஸோ பாலினாமியல் அப்படின்னாலே ஒரு டேர்முக்கு மேலே இருந்ததுன்னா அது எல்லாமே பாலினாமியல். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.